நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபேசியர் 1:3. நாம் பெற்றுக்கொண்ட உன்னத ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். அமேன். எது உன்னதமான ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது? இந்த ஒன்றான மெய்யான கடவுளை அறிகிற அறிவை எமக்கு தந்தீர், அதற்கு நன்றி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:3 மற்றும் நமது ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் உள்ளதற்காக நன்றி. துதியேன் நன்றி செலுத்துவது என்பது சிலர் நாட்களையும் மாதத்தையும் கொண்டாடுகிறார்கள். நவம்பர் மாத இறுதி வாரத்தை ஆனுவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்றும் அமெரிக்கா கொண்டாடி வருகிறது. அமெரிக்கா மட்டுமன்றி உலக நாடுகள் லண்டன், UK, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா மற்றும் அனைவருமே தேங்க்ஸ் கிவிங் டே, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். அதாவது தங்கள் வயல்களில் விளைந்ததான முதற் பலன்களை வைத்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது உலக பூமிக்குரிய சரீர நன்மைக்கு நன்றி. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட உன்னத ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டுமே. நாம் யார்? உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி. அவரது வார்த்தையினால் கழுவினாரே, அதற்கு நன்றி. தந்ததான விசுவாச அழைப்பிற்காக நன்றி. அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறார், அதற்காக நன்றி. தேவன் தந்த பரிசுத்த ஆவிக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் மூலம் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். தினமும் பரிசுத்தமாய் வாழ வழிகளையும் தந்துள்ளாரே, எல்லாவற்றிற்காகவும் நன்றி என்று சொல்லவும். அதைவிட நாம் சிறியவன், தேவதூதரிலும் சற்று சிறியவன். லிட்டில் லோயர் தென் தி ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு தூதன் அசீரியர்களின் பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்றவன். 2 நாளாகும் புத்தகம் 19:35 வாசிக்கலாம். மற்றும் கேப்ரியல் தூதன் நமக்கு நற்செய்தி தருகிறவன். நமக்கு முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பாதுகாக்கும்படியாக தூதர்களும் நமக்கு நற்செய்தி தரும் தூதர்களுக்கும் உண்டே, அதற்காக நன்றி செலுத்துவோம். நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை சொல்லாமல், கிறிஸ்து இயேசுவினால் அவரது இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன், சகல ஆசீர்வாதங்களும் தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி, இந்த காற்றுக்கு நன்றி, தண்ணீருக்கும் நன்றி என்று சொல்லுவோம் ஆக. ஆமேன். God bless you.